சட்டமன்றத்தில் குட்டி கதை சொன்ன சிஎம் விஜய் கொந்தளித்த எதிர்க்கட்சியினர் வீட்டுக்கு போய் ட்வீட்ல விஜய் குடும்பத்தை இழுத்த உதயநிதி அவர்கள் இது சம்பந்தமாகவே விஜயை அட்டாக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இன்பன் உதயநிதி டிவிகே அரசை விமர்சனம் பண்ணி வீடியோவோ இல்ல போஸ்ட் போட்டாவே காவல்துறையினரை வீட்டுக்கே ஏவி விட்டு கைது செய்ய வைப்பீங்களா? பல்வேறு தரப்புல இருந்து கண்டனங்கள். என்ன நடக்குது சமீபத்திய அரசியல்ல? அரசியல் மாண்பும் நாகரிகமும் எங்க போச்சு? மக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க? இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்றைக்கு முன்தினம் சட்டசபையில் நடந்த சுவாரஸ்யமான பேச்சுவார்த்தைகள், ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட மோதல்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல விஜய் அவர்கள் ஒரு குட்டி கதை சொல்றேன்னு சொல்லி இப்படி கை வச்சு தேடி ஒரு சின்ன பையன் தன்னோட அப்பாவை தேடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அந்த டைம் அது பேசும்போதெல்லாம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டசபையில இல்ல, கிளம்பி வெளிநடப்பு செஞ்சு வெளியே வந்து உள்ள விஜய் அவர்கள் இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் சந்திச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நிதானமா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் அவரு வீட்டுல இருந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, செங்கல்பட்டு கோட்டுல கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் நன்றாகவே அறிவாங்க அப்படின்னு. இதுதான் இந்த இடத்துல அரசியல் மாண்பு எங்க போச்சு அப்படின்னு பொதுவெளியிலையும் செய்தி சேனல்கள் விவாதங்களையும் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா, சட்டசபையில அவர் அப்பாவை எடுத்தது சரியா அப்படின்ற மாதிரியும் பேச ஆரம்பிச்சாங்க. அவர் குட்டி கதையில அப்பாவை காணோம்னு சொன்னார்னா, நாங்க இந்த மாதிரி குளத்தூர்ல நீங்க சரியா செய்யாததுனால உங்க அப்பா சட்டசபைக்கே வரல அப்படின்னு அவர் அரசியல் குறித்து தான் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு பக்கமும். ஆனா அங்க அவர் வந்து உங்களோட முன்னாள் சிஎம் அப்படின்லாம் சொல்லி பேசல, அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்னா அவர் குடும்பத்தில் இருக்கிறாரு, அப்ப அந்த வகையில உதயநிதி அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறதும் சரிதான் ஒரு வாதமும். பெரும்பாலான மக்கள் வந்து எங்க அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 நடக்குங்க, அதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம், அதை பத்தி எல்லாம் உதயநிதி அவர்கள் ஏன் பேசாரு? என்னதான் 1000 இருந்தாலும் சட்டமன்றத்துல நடக்கிற விஷயங்களை பத்தி இவங்க பேசணும், குடும்பத்தோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பத்தி எல்லாம் இவர் ஏன் பேசணும்? இப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கமுமே ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் மக்கள் மாறி மாறி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் சொல்லி அந்த குட்டி கதையில அப்பாவை காணோம்னு சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு பதிலடி கொடுக்கறன்ட்டு உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு போய் செங்கல்பட்டு கணவனை தேடும் மனைவி கதைன்னு சொன்னதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எது சரி எது தவறு, இல்ல ரெண்டு பேர் செஞ்சதுமே தவறா, என்ன நீங்க நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்து இதை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மகன் இன்பன் உதயநிதி அவரு தன்னோட இன்ஸ்டாகிராம்ல அப்பா இந்த ட்விட்டர் போஸ்ட் போட்டுருந்தாங்க இல்லையா, அதை வந்து ஒரு போஸ்டா ரெடி பண்ணி அந்த போஸ்ட போட்டிருக்காரு. பட் அது இல்லைங்க விஷயம். அந்த போஸ்டுக்கு அவரு போட்டிருந்த சாங் தான் இன்னைக்கு ஒரு சர்ச்சையாகவும் ஒரு பேசு பொருளாகவும் ஆகிருக்கு. என்ன பாட்டு போட்டிருந்தாரு அப்படின்னா, தனுஷ் அவர்கள் நடித்திருந்த அநேகன் படத்துல டங்காமாரி ஊதாரின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல இருந்து ஒரு நடுவுல ஒரு லைன் வரும், பொண்டாட்டியே கழட்டி விட்டு பிள்ளைங்க எல்லாம் மறந்து போட்டு இருக்காத நீ வெக்கங்கெட்டு போயிடுவ மானங்கெட்டு அப்படின்னு ஒரு லைன் வரும். கரெக்டா அந்த ஸ்டான்ஸாஸ் வர போர்ஷனை மட்டும் கட் பண்ணி அந்த போஸ்டுக்கு மேல வச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ இன்பன் இதே காலத்துல டைரக்டா அரசியல்ல இறங்கி விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வகையிலையும் சில போஸ்டுகள் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வயசுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது சரிதானா? இல்ல அரசியல் களம்னு வந்துருச்சுன்னா என்ன வயசு, அவர் அப்படி பேசினார்னா இவர் பேசுறதும் சரிதானா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் இதை குறித்தும் கமெண்ட்ல உங்களோட கருத்தை தெளிவா பதிவு பண்ணுங்க. இந்த இடத்துல விஜய் அவர்களோட ஒரு சினிமா டைலாக் தான் ஞாபகம் இருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டண்டான்னு திருமலையில பேசிட்டு. கிட்டத்தட்ட அந்த விஷயம் தான் இப்ப ஞாபகம் வருது. ஏன்னா ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வியா அடுக்கி இருப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் அப்போ சட்டமன்றத்துல உட்கார்ந்து பதில் சொல்லாம வீட்டுல போய் ட்விட்டர்ல ஒரு அறிக்கையா விட்டாரு அப்படிங்கறத பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே வகையில தான் இப்போ சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு உள்ளேயே வெயிட் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி ஃபேஸ் பண்ணி பதில் சொல்ல முடியாம நீங்க அதே மாதிரி வீட்டுல போய் ட்வீட் போட்டீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் இப்போ விவாதங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதுல உண்மையா சொல்லணும் அப்படின்னா, அதை பேசும்போது சட்டமன்றத்துல உதயநிதி அவர்கள் இல்ல அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்னும் எப்படி சில பேர் கேட்கறாங்கன்னா, ஏன் இல்லாம போனீங்க? சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர்னா நின்று எதிர்த்து சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணவே முடியாம ஓடி ஓடி போயிட்டீங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரியான தோரணையிலும் நிறைய கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலயும் சின்ன பசங்க கூட இந்த மாதிரியான கேள்விகளை இப்ப வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ விஜய் அவர்களோட இந்த பேச்சு முடிஞ்ச உடனேவே முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிவாலயத்துல வச்சு ஒரு பேட்டி ஒன்றும் கொடுக்குறாரு. வந்து சட்டமன்றத்தையே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டாங்க, நடிகர் மாதிரியே நடந்துக்கிறாரு இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் குற்றச்சாட்டு வச்சாரு. ஆனா அதுல அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2-3 நாட்களாக விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, சவுக்கால் அடிச்சுட்டு போராடிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசுங்கன்னு சொன்னா அதை பத்தி பேசல, கரண்ட் பிரச்சனையை பத்தி பேசுங்கன்னா அதை பத்தி பேசல, பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுங்கன்னா அதை பத்தி பேசல. நாங்க வாயை திறந்து பேசுங்க சிஎம்னு சொன்னதெல்லாம் இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனையை பத்தி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பேசாம டிஎம்கே அட்டாக் பண்றது மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு சிஎம் அப்படின்னாரு. சோ அவர் சொன்னதுல நிறைய கருத்துக்கள் நிறைய பேர் முரண்பட்டாலும் பட் இந்த கருத்துல யாருமே முரண்பட முடியாது. ஏன்னா
எதிர்க்கட்சி தலைவர்கள் சில கோரிக்கைகள் வைக்கிறாங்கன்னா அதை நிவர்த்தி செய்யறது ஆளுங்கட்சியோட கடமை. அதே மாதிரி சில கேள்விகள் கேட்கிறாங்கன்னா அதற்கும் முறையாக பதில் சொல்ல வேண்டியதும் சிஎம் ஓட கடமை. ஆனா அன்றைக்கு இந்த எதிர்க்கட்சிகள் கேட்ட இந்த நியாயமான கேள்விகளுக்கு ஆளும் தாவேகா தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கலங்கிறதும் இதுல நிதர்சனமான உண்மை. இன்னொன்னு, சட்டசபை மாண்பு பத்தி எல்லாம் பேசவே இப்ப டிவிகேவும் என்னெல்லாம் எடுத்து ட்ரோல் பண்றாங்கன்னா டிஎம்கேவோட பழைய வீடியோக்கள் எல்லாம் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பழைய ஆட்சிகள் 2021 அந்த ஆட்சி காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் பேப்பர்லாம் கிழிச்சு சபாநாயகர் மேல எரிஞ்சிட்டு தாம் தூம்னு கத்திட்டு எல்லாம் வெளியே போவாங்க. அதுக்கப்புறம் முன்னாள் டி நகரை சார்ந்த எம்எல்ஏ அன்பழகன் அவர்கள் கடைசியில இருந்து ஏறிக்கிட்டு அடிக்க வர மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு. அந்த வீடியோவையும் குறிப்பிட்டு இதெல்லாம் தான் திமுகவின் சட்டமன்ற நாகரிகமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிறது. என்னதான் இருந்தாலும் தனிப்பட்ட குடும்பங்களை பத்தி இவரா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் விஜயாக இருந்தாலும் சரி, உதயநிதி அவர்களா இருந்தாலும் சரி, யார் பேசினாலும் தப்பு. ஆனால் அந்த ஒரு போர்ஷன் அந்த சைகையை தவிர விஜய் அவர்கள் பேசுறது பெரும்பாலும் சரிதான் அப்படின்னு பொதுமக்கள் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னும் முக்கியமான 2 விஷயங்கள் கடந்த வாரத்தில் நடந்தது. ஜென்சி டிஎம்கே மீட்டிங்னு சொல்லி டிஎம்கே சார்ந்து சில கருத்தரங்குகள், சில மீட்டிங்குகள் முன்னெடுத்துட்டு வராங்க. அந்த மீட்டிங்ல ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு சில வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆகி பார்த்திருப்பீங்க. நோ உதயனா தம்பினா நானு அப்படின்னு ஒரு பையன் பேசியிருப்பான். அந்த பையனோட பேர் கனி. அந்த பையனை சைதாப்பேட்டையை சேர்ந்த டிவிகே சார்ந்த நிர்வாகிகள் மைக்கு கிடைச்சா என்ன வேணா பேசிடுவியா, இப்ப பேசு அப்படின்னு சொல்லி சைதாப்பேட்டையில போட்டு அடின்னு அடிச்சு அந்த பையன் இப்ப மூச்சுட முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, அதே டிஎம்கே சென்சி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கிருஷ்ணகிரியை சேர்ந்த அன்பானந்தம் அரியப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு சமீபத்துல இந்த குட்டி கதை சொல்லி சொன்னார் இல்லையா, அதை எடுத்து கலாய்க்கிற மாதிரி எங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் சம்பந்தம் இல்லாம பேச தெரியும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பாருங்க. ஹலோ, யார்? சஞ்சயா? ஜெய்சன் சஞ்சயா? ஓ, சிஎம் ஓட பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்பனை காணுமா? அது நான் என்னங்க பண்ணிட்டோம், அவர் இங்கதான் பனையூர்ல இல்லைன்னா பட்டினம்பாக்கத்துல இருப்பாரு. பட்டினமாக்கம் போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்களா? அட என்னங்க பண்றது, 4 மணிக்கு மேல நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? சரி, ஓகே, பனையூர்ல போய் பாருங்க. ஓ, பனையூர்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? என்னங்க பண்றது, எனக்கு புரியல. அம்மாக்கு நீதி வேணுமா? ஓ, கணவனை தேடும் மனைவி. ஓ மை காட், என்ன சஞ்சய் பண்றது? இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பனை இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நக்கல் நையாண்டியெல்லாம் பண்ண தெரியும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜோசப் விஜய் அவர்களே, பொம்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. சோ இதற்கு அப்புறம் கிருஷ்ணகிரியில இருக்க அவரோட வீட்டுக்கே போய் உங்க பையனை கைது செஞ்சு ஆகணும்னு காவல்துறையினர் ஒரு 4 பேர் நின்று வம்படியா அவரை கைது செய்யாம போக மாட்டோம்னு நின்றுகிட்டு இருந்ததாக ஒரு தகவல். ஆனா அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஏற்கனவே அரசியல் பின்னணியில இருந்ததுனால என்ன காரணம், எதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க, வாரண்ட் இருக்கா, இப்படி எல்லாம் கொஞ்சம் லாஜிக்கா கேட்கவே கைது பண்ண முடியாம திரும்பி வந்ததாக ஒரு தகவல் இருக்கு. ஆனால் இது இந்த மாதிரி சோசியல் மீடியால பேசுறதுனாலயே நீங்க கைது பண்ணுவீங்கன்னா அப்ப என்ன ஆட்சி இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டனங்கள் நிறைய பக்கம் இருந்து எழுந்திருக்கு. முக்கியமா திமுகவை சேர்ந்த இளைஞர் அணி செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 2 நிகழ்வையும் குறிப்பிட்டு தாவேகா அரசுக்கு கண்டனம் சொல்லி ஒரு அறிக்கையுமே விட்டிருக்காரு. இந்த கண்டனம் தெரிவிச்ச அறிக்கையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு நியாயமான ஒரு கேள்வியும் ஒண்ணு கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த கனி அப்படிங்கிற பையனை அடிச்சவன காவல்துறை இன்னும் கைது செய்யாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவனை போய் உனக்கு ஒண்ணுமே இல்லை, ஏப்பா சும்மா படுத்துக்கு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க, முதல்ல நீ டிஸ்சார்ஜ் ஆகு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல படுத்தவன மிரட்டுறீங்க. அப்படி ஒருவேளை அவனுக்கு ஒண்ணுமே ஆகாம ஹாஸ்பிட்டல்லே படுத்திருந்தாலுமே கூட அவனுக்கு அடிச்சது உண்மை, அவனுக்கு துரத்துனது உண்மை, அதுக்கான வீடியோ ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ ஏப்பா சம்பந்தம் இல்லாம அவனை துரத்துற, இது ஒரு கொலை முயற்சி சட்டம்டா கூட கருதப்படும். அப்படி இருக்கும்போது அடிச்ச அந்த தாவேக நிர்வாகி ஏன் இன்னும் கைது செய்யல அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வியா நானுமே பாக்குறேன். சோ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த உதயண்ணா தம்பினானு சொன்னதுக்காகவே அவன் அடிக்கிறது சரியா? மேலும்
இந்த வீடியோ போட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கருத்து சுதந்திரமா ஒன்று பதிவிடுறாங்கன்னு ஒரு பக்கம் பேசினாலும் ஒரு சிஎம் எப்படி நீங்க இப்படி பேச முடியும்னு ஒரு பக்கமும் பேசுறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த ஆட்சியா இருந்தாலும் தலைமை மட்டும் சரியா இருந்து அரசியல் செஞ்சா பத்தாது, தலைமைக்கு கீழ்ப்படிந்து செயல்படக்கூடிய அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் மனிதநேயத்தோட அரசியல் செஞ்சா மட்டும்தான் அந்த கட்சிக்கும் நல்ல பெயர், அந்த கட்சி தலைவனுக்கும் நல்ல பெயர். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பிளஸ் சுவாரஸ்யமான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு ஹெல்ப், முடிஞ்ச அளவுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு அந்த லைக் பட்டனையும் அழுத்திட்டு நீங்க இந்த வீடியோக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் எனக்காக நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் நியூஸ். தேங்க்யூ.